எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. முருகன் மெய்சிலிர்ப்பு தருணங்கள் அப்படின்றதோடைய பகுதி 1 நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இது அதை தொடர்ந்து பகுதி 2. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிறிது கால தாமதம் ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் வேறு சில நம்மளுக்கு கிளினிக் அண்ட் ட்ரைனிங் சென்டர் ப்ளஸ் கோர்ஸுக்கான சில வீடியோஸ் எல்லாம் பண்ணணும், கிளாஸுக்கு ப்ரிப்ரேஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் டிலே ஆனாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்னும் நல்ல ஒரு மெய்சிலிர்ப்பு இதுவாக இருக்கும். முருகருடைய அருளும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதை வேண்டிட்டு இந்த பதிவை நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெய்சிலிர்ப்பு தருணங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா முருகருடைய வழிபாடு, அதாவது முருகரை வழிபடுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். மேபி சில பேருக்கு 1-2 பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். இது 100% உண்மை. ஸோ ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இல்லாமல், ஜென்ரலாக சொல்லுவாங்களே, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் அப்படி இல்லை. நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். அவர் தானாக பார்த்து அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த விதத்தில் முருகரை மனசால் உண்மையாக நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வகையில் அவர் நம்மளுக்கு அந்த அருள் கண்டிப்பாக புரிவார். ஸோ சோதனைகள் இருக்குது, நான் முருகரை வேண்டுறேன், சோதனைகள் இருக்கிறேன். சோதனைகள் எல்லாருக்குமே தாங்க இருக்குது, யாருக்கு இல்லை இல்லையா? கடவுளுக்கே சோதனைகள் இருக்குது. ஸோ நம்ம இறைவனை வேண்டும் போது நீங்கள் சோதனைகள் வருதுன்னா நீங்கள் இப்படி தான் நினச்சோம். பெரிய லெவல் வர வேண்டிய சோதனை அருளால் ஒன்று வராமல் விலகிடுச்சு, இல்லைன்னா அது ஒரு சின்ன ஒரு சோதனையாக மறுபடியும் நம்ம அதுலேருந்து மீண்டு எழுந்து நல்லபடியாக நிற்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது அப்படின்றத அந்த அருள் நம்மளுக்கு இருக்குன்றதை நினச்சிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சுவாமி கும்பிட்டுருக்கும்போது, ஸோ அதாவது மெடிடேஷன் அந்த இதில் இருக்கும்போது சடனாக திருத்தணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நினச்செல்லாம் பார்க்கல. வேல்மாறல் நம்ம எப்போயுமே பாராயணம் பண்ணுறது தான். 48 நாள் தொடர் பாராயணம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது எவ்ரி மந்த்தும் கிருத்திகை அன்னைக்கு வேல் பூஜை பண்ணுவேன். வேல் வழிபாடு அபிஷேகம் பண்ணி ஏதோ முடிஞ்ச அந்த ஒரு பொருட்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாறல் படிப்பேன். இதுதான் நான் ஜென்ரலாக பண்ணுறது. ஸோ அப்போது அன்றைக்கி ஒரு மெடிடேஷன் மாதிரி இது இருக்கும்போது எனக்கு திடீர்னு திருத்தணி வரணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னா டேட்டுமே எனக்கு வந்துச்சு. அதாவது 27 அப்படின்ற டேட்டுடன் எனக்கு இந்த 27, அதாவது டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27 அப்படின்ற அந்த டேட்டோடையே எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ நினச்சேன், ஓகே முருகர் தான் வர சொல்கிறாரு, நம்ம போகணும் அப்படின்றது மைண்டில் இருந்தது. ஓகே, ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வந்தது. ஓகே, நம்மளுக்கு இன்னும் நாள் இருக்குது, ஸோ நம்ம அந்த டேட் போகலாம், கடவுளே நம்ம நல்லபடியாக உன்னை தரிசனம் செய்ய வைங்க அப்படின்றது மனசார வேண்டிக்கிட்டேன். ஸோ இது ஜஸ்ட் இது இருந்தது. ஸோ இதில் என்ன இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்க திருப்பூரை சேர்ந்த செல்வகுமாரி அப்படின்ற அந்த மேடம் எனக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. காலையில் அன்றைக்கி நான் ஜஸ்ட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி மெசேஜ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் திருத்தணியை பற்றின ஒரு வீடியோவை போட்டுட்டு மேம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் எனக்கு உங்கள் நினைப்பு தான் வந்துச்சு. இது உங்களுக்கு சொல்லணும், உங்களை திருத்தணி போயிட்டு வர சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த மெசேஜ். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா நான் திருத்தணி போகணும்னு நினச்சிட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியாது. எனக்கே மெடிடேஷனில் திருத்தணி போகணும் அந்த டேட்டோடு வந்தது. ஸோ அதுலேருந்து 1-2 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மேடமுமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது ஓகே முருகர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு திருத்தணிக்கு வா அப்படின்றது ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று அப்படின்னாலுமே மற்றவங்க மூலமாக ஒரு மெசேஜ் வரும்போது அது எவ்வளோ பெரிய இது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு எனக்கு சொல்லணும்னு ஏன் தோணி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷமாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ முருகரோட ஓகே முருகர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்ட்டு எனக்கு அதுவே ஒரு மெய்சிலிர்ப்பாக இருந்தது. எத்தனையோ பேர் இருக்கா, அவங்களுக்கு அந்த ஒரு செகண்டில் தோணி அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருந்தாங்கன்றதே பயங்கர ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதே மாதிரியே
ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஏன்னா அந்த டேட்டுன்றது வந்ததே தவிர என்ன கிழமைன்னு தெரியாது. அப்புறமா தான் வந்து கேலண்டரில் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து 27. ஸோ முருகருக்கு உகந்த நாள். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து திருத்தணி வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக. ஸோ நானும் என்னுடன் வந்து இன்னொரு மேடமும் வந்து வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ஸோ நான் இருக்கிறது சென்னை ஆவடி. ஸோ திருத்தணிக்கு வந்து ட்ரெயின் இங்கேருந்து இருக்குது. ஸோ ட்ரெயினும் வந்து கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே லேட்டாக ஏன்னா ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி கம்மின்றதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கரெக்டாக போயிட்டு, ஏன்னா ஹரிபரியாக போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வந்து ஒரு 20 மினிட்ஸ் யூஸ்வலாக அப்படி தான் டிலே தான் வருமா, அது எங்களுக்கு தெரியாது. சரி ஓகே ட்ரெயின் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி போயாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ட்ராவலும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அரக்கோணம்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் பேர் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அரக்கோணம்க்கு கரெக்டாக முன்னாடி ஸ்டேஷனில் எப்படின்னா வந்து ஸ்டேஷன் கூட சொல்ல முடியாது, இதுதான் அந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் நடுவில் என்ன ஆச்சுன்னா அப்படியே ட்ரெயின் இருந்துச்சு. ஓகே இது யூஸ்வலாக நடக்கிறது தானே, சிக்னல்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி டிலே ஆகும். அப்புறம் பார்த்தோன்னா நேரம் போக போக ஒரு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் மேலேயே வந்து ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஜம்ப் பண்ணுற ஹைட்டெல்லாம் இல்லை, ரொம்ப ஹைட்டு. கிட்டத்தட்ட அந்த ஹைட்டே பார்த்திங்கன்னா மோர் தென் 5 ஃபீட்டு. ட்ரெயின்லேருந்து ட்ராக்கில் குதிக்கணும்னா 5 ஃபீட்டு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். பட் நிறைய பேர் வந்து குதிச்சு அவங்கள இன்னும் சில பேர் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதில் வந்து திருத்தணி அந்த கோவிலுக்கு போகிறவங்களும் சில பேர் இருந்தாங்க, அவங்களாம் குதிச்சாங்க. ஸோ என்னுடன் வந்த நபரும் அவங்களும் அந்த மேடமும் நாங்களும் வந்து என்ன பண்ணலாம், இது ட்ரெயினே வந்து அதுக்குள்ளே நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உடனே வந்து ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகுமா. அதில் இன்னொரு இது சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, ஏன் வந்து அந்த ட்ரெயின் வந்து பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, எங்களுடைய ட்ரெயின் போனால் அதே ட்ராக்கில் கூட்ஸ் வண்டியும் எதிர்க்க வந்திருக்கு. ஸோ ஒரே ட்ராக்கில் ஆப்போசிட்டில் 2 ட்ரெயின். ஸோ கடவுளுடைய புண்ணியத்தில் தான் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக வரல, ஃபாஸ்ட்டாக போய் அந்த ட்ரெயினும் ஓவர் ஸ்பீட் வரல, எங்களதும் ஓவர் ஸ்பீட் இல்லாமல் சரியாக இருந்திருக்கு. இல்லைனா யோசிச்சு பார்த்தாவே இதுவாக இருக்குது. ரெண்டுமே வந்து டேஷ் பண்ணியிருந்ததுன்னா என்ன மாதிரியாக இருக்குன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. கடவுளே ட்ரெயின் இருந்தாலுமே வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகாமல் நம்ம நல்லபடியாக எல்லாருமே நல்லபடியாக இருக்கோம் அப்படின்றது ஒரு ஃபியூ ஃபீட் டிஃப்ரென்ஸில் 2 ட்ரெயினுமே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி எட்டி பார்க்கும்போதே அந்த தூரத்தில் அந்த ட்ரெயின் வந்து தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான் அந்த டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் இறங்கிலாம் போனாங்க. நாங்கள் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலமோலேயே இருந்தோம். ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கே, இறங்கி அது வேறு என்ன அடிபட்டுச்சுன்னா எப்படி பண்ணுறது, அதெல்லாமே அப்போ கூட சொல்லிட்டு இருந்தோம், ஐயோ முருகா இது என்ன சோதனை, நீங்கள் தான் என்னை வரவழைச்சிருக்கீங்க, இப்படி சோதனை கொடுக்குறீங்களா. ஆனால் மனசுக்குள்ளே தெரிஞ்சு ஓகே சோதனை கொடுத்தாலும் நம்மளை கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து எல்லாமே நடக்க வைப்பார். ஏன்னா தர்ஷனமும் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி வரைக்கும்ன்றது தான் வந்து நெட்டில் வந்து போட்டிருந்தது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணியோ என்னமோ வந்து அங்கே தான் வந்து இருக்கோம். ஆக்சுவலாக 10:45 ஒரு 11 o'clock அரௌண்ட் வந்து ட்ரெயினில் தான் வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா இன்னும் வேறு போகணும் இல்லையா. ஸோ என்னடா இது, ஏன்னா அங்கே போய் க்யூவில் வேறு நிற்கிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. முருகா இது என்ன சோதனை, சீக்கிரமாக நல்லபடியாக இது பண்ணுங்க. ரேக்கியில் மந்திரங்கள், முருகரை வேண்டது இதெல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. சரி குதிக்கலாமா என்ன ஏது, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கே, குதிக்கிறதும் ரிஸ்க்கு இப்படி எல்லாமே இருக்கே அப்படின்னும் போது அங்கே இருந்தவங்க வந்து ஒரு அட்வொகேட் வந்து ஒரு மேடம் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து யார் மூலமாகவோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, கூட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ எடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து வண்டி வந்து எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் சேஃபாக வந்து திருத்தணி வந்து போய் ரீச் ஆயாச்சு. சாமியோட தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் நார்மல் தரிசனம் தான் வந்து போயிருந்தோம். பட் வந்து கூட்டத்தில் நடந்ததே ஒன்றும் தெரியல. ரொம்ப நல்லா ஃப்ரீயாக போய் சுவாமியை வந்து ரொம்ப நல்லா மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருப்தியோடன் திருத்தணி முருகரை வந்து நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெய்சில் இருக்கிற அனுபவமே வந்து நடந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருச்சி வந்து போயிருந்தோம். திருச்சி போயிருக்கும்போது திருச்சி பக்கத்தில் துடையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே விஷமங்களேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது, கோவில். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு சிவன் சுவாமி, தட்சிணாமூர்த்தி சுவாமி, முருகர் எல்லா சுவாமியுமே இங்கே இருப்பாங்க. சரஸ்வதி சுவாமி எல்லாமே. ஸோ அந்த சுவாமி கோவிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வரோம். ஜஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும், 5 மினிட்ஸ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா
அழகான ஒரு மயிலோட தரிசனம். அப்படியே ரொம்ப எங்களுக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அந்த மயிலெல்லாம் வரும்ன்றதை நாங்கள் நினைக்கல. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் தான் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூமில் இருந்து ஈவினிங் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்காக வந்து கிளம்புனோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வண்டியில் ஏறிட்டுருக்கோம். அப்போ வந்து மயில் வந்து கொஞ்சம் தூரமாக வந்து என் டாட்டர் மட்டும் பார்த்துருக்காங்க. சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. பட் நாங்கள் திரும்புறதுக்குள்ளே என் டாட்டர் மட்டும் தான் பார்த்தா, அதுக்குள்ளே காணோம். அப்போ வந்து மனசார நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன், பரவாயில்ல முருகர் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு தான் என்ன தெரியல, ஓகே பரவாயில்ல, நம்ம குடும்ப நபருக்கு தந்தாச்சுலேயே ரொம்ப சந்தோஷம், முருகா எங்களுக்கும் தரிசனம் கொடுங்க அப்படின்றது மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த கோவில் போயிட்டு ரிட்டன் வரோம். வித்தின் 5 minutesலேயே பார்த்திங்கன்னா அழகான அந்த மயில் தரிசனம். இத்தனைக்கும் கார் ஸ்பீடாக தான் வந்தது. பட் அதுலேயே எங்களால் பார்க்க முடியுது. நல்லா பெரிய மயில், ரொம்ப அழகான தோகை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து அனுபவம். இவ்வளோ நேரம் எனக்கு நடந்த அந்த அனுபவங்கள் சொன்னேன் இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு நடந்ததும் நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளுடைய போன பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு ஹைதராபாத்லேருந்து ஒரு மேடம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ அதெல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து முருகரோட டிவோட்டி. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு முருகரோட டிவோட்டியாக அந்த மேடம் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து போடலாம் மேம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் பேசிஸில் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ ஹைதராபாத்லேருந்து அந்த கால் பண்ணி அந்த மேடம் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை வந்து இல்லாமல் இருக்குது. பயங்கர முருக பக்தை. அவங்க மனசார வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து இவங்களுக்கு வந்து கனவுல வந்து முருகர் வந்துட்டு உனக்கு ஒரு பெண் குழந்தையாக ஒரு தரா மாதிரி ஒரு காட்சி வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க அடாப்ட் பண்ணுற ஒரு பிளான்லேயே இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் வந்து என்ன நடந்திருக்கு, ஆல்ரெடி இவங்க செக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஹோம்ஸில். அது மாதிரி எல்லாமே ஒரு இடம் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கால் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஆர்ஃபனேஜ் இது வந்து வரலாம், நீங்கள் வந்து எந்த குழந்தை வந்து வேணுமோ நீங்கள் தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, முறைப்படியாக எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அவங்களும் அங்கே போயிருக்காங்க. அப்போ போகும்போது நிறைய குழந்தைங்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் ஏனோ இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஏதோ செட் ஆகலையா என்னன்னு தெரியல. அப்போ வந்து சரி ஓகே வேறு எங்கேயாவது போகலாமான்னு நினச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண் குழந்தை இவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து பிடிச்சி இழுத்துச்சான். புடவையை வந்து சொல்லுவோம் இல்லையா, ட்ரெஸ் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தான். பார்த்தா ஒரு சின்ன வந்து பெண் குழந்தையா. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான் அந்த குழந்தைய பார்த்த உடனே. ஸோ அந்த குழந்தைய இவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், முருகர் கனவுல வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய தரா மாதிரி ஒரு இது இருந்திருக்கு. அதே மாதிரியே இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையே இவங்க வந்து அழகாக வந்து தத்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடு மட்டும் மெய்சிலிர்ப்பு முடியல. அவங்களுக்கு வந்து ஸோ அந்த பெண் குழந்தைய அவங்க நல்லபடியாக வளர்த்தாச்சு. இப்போ கல்யாணமும் கட்டி கொடுத்துட்டு அந்த பெண் குழந்தை வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப உடல் உபாதை வந்து ஆகிட்டுருக்கு. ரொம்ப சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க மனசார வந்து வேண்டியிருக்காங்க முருகர் சுவாமியை. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து காட்சி கொடுத்துருக்கு. இவங்க இருக்கிற அந்த இடத்துல ஏரியாவில், ஹைதராபாத்தில் இருக்காங்க ஏரியாவில் மயிலெல்லாம் வரவே வராதான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அழகாக வந்து மயில் வந்து காட்சி கொடுத்துருக்கு இவங்களுக்கு. ஸோ வீட்டு வாசலில் அழகாக சவுண்டும் கேட்டிருக்கு, காட்சி கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோ அழகாக அந்த தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதிலிருந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ டாக்டர் எதுவும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டவங்க நல்லா வந்து க்யூர் ஆகிட்டாங்களாம். ஸோ இன்னும் மேலும் மேலும் பார்த்திங்கன்னா முருகருடைய இந்த மெய்சிலிர்ப்பு, முருகர்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மெய்சிலிர்ப்பு அவனுங்கள் தொடர்ந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகருடைய நம்ம சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணுன்றதில்ல, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை அவங்க பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மெய்சிலிர்ப்பு அனுபவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதே போல் உங்களுக்கு எதனா மெய்சிலிர்ப்பு அனுபவங்கள் முருகர் பெருமானை வந்து வேண்டி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அனுபவமே உங்களுடைய அனுமதியோடு நம்ம யூடியூப்பில் போடுவோம். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.